இது விருச்சிக ராசி பெண்களின் உறவுமுறை சிக்கல்களைப் பற்றிய சுருக்கமான பார்வை. அவங்க காதல் மற்றும் கல்யாண வாழ்க்கையில சந்திக்கிற உணர்வுபூர்வமான சவால்கள் என்ன, அதை எப்படி சாமர்த்தியமா கையாளலான்னு இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவதாக, அதிகப்படியான உணர்ச்சிகள் அப்புறம் பழிவாங்கும் எண்ணம். விருச்சிக ராசி பெண்களுக்கு, குறிப்பா கேட்டை நட்சத்திரத்துல சந்திரன் நீச்சம் அடையறதால உணர்ச்சிகள் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். அன்போ சண்டையோ எதையுமே ரொம்ப தீவிரமா எடுத்துக்குவாங்க. யாராவது துரோகம் பண்ணிட்டா உடனே பதிலடி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா கொஞ்சம் யோசிங்க, ரோட்ல முட்ட வர்ற மாட்டை நாமும் திரும்ப முட்ட முடியுமா? ஒதுங்கி போறது தானே புத்திசாலித்தனம். அதே மாதிரி தேவையில்லாத சீண்டல்களை கடந்து போறதுதான் மனசுக்கு ரொம்ப நல்லது. இரண்டாவதாக, தாழ்வு மனப்பான்மையும் அதீத எதிர்பார்ப்போம். இந்த குணத்தால மத்தவங்களோட தங்களை ஒப்பிட்டு பார்க்கற பழக்கம் அவங்களுக்கு வந்துடும். குடும்பத்துக்காக எவ்ளோ தியாகம் பண்ணாலும் தங்களுக்கு போதுமான பாராட்டு கிடைக்கலையேன்னு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஆனா உங்க நிம்மதியை ஏன் மத்தவங்க கையில கொடுக்கணும்? எந்த பலனையும் எதிர்பார்க்காம கடமையை செஞ்சா ஏமாற்றமே இருக்காதுங்க. இறுதியாக, உறவு சிக்கல்களும் கோபத்தில் எடுக்கிற அவசர முடிவுகளும். இந்த எதிர்பார்ப்புகளும் கோபமும் சேரும்போது கணவன் மற்றும் அவங்க குடும்பத்தாரோட தேவையில்லாத விரிசல்கள் வந்துடும். அதனால ரொம்ப உணர்ச்சிவசப்படுற நேரங்கள்ல வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. அமைதியா தியானம் பண்றது, பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது, இதெல்லாம் உங்களை பெரிய ஆபத்துகள்லேருந்து காப்பாத்தும். சுருக்கமா சொல்லணும்னா, வீண் எதிர்பார்ப்புகளை தவிர்த்து உங்க உணர்ச்சிகளை புத்திசாலித்தனமா கையாண்டாலே விருச்சிக ராசி பெண்களின் வாழ்க்கை ரொம்பவே இனிமையா அமையும்.